குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருசாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. என்றும் குரு வழியில் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்ப பாருங்க, ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் 2025 ஜூலை மாத பலாபலன்கள், கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்ப பார்க்கணும். கும்பம் ராசி காலபுருஷனின் 11வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்க இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டவங்க தான் நம்ம கும்பராசினியர்கள். ஏன்னா கடந்த காலம் ஃபுல்லாவே ஜென்மச்சனியாக ராசியிலேயே வந்து அமர்ந்திருந்த பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான தொந்தரவுகளை கொடுத்துட்டார். என்னென்ன விஷயத்துல பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சு நிறைய பேருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வருமானம் தடைபட்டு போச்சு, வேலை இல்லாம போயிடுச்சு, தொழில் வளர்ச்சி இல்லாம போயிடுச்சு, இப்படின்னு பல்வேறு இன்னல்களை சந்திச்சாச்சு. சில பேர் ஃபேக்டரி, தொழிற்சாலை நிறுவனங்கள் நடத்தினவங்களுக்கு கூட பயங்கரமான கடன் பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு விதத்துல ரொம்ப சிரமத்தை உருவாக்கிய காலகட்டம் தான் உங்களுக்கு. யாருக்கு? கும்பம் ராசினியர்களுக்கு. குருபலம் அப்படிங்கிறதும் இல்லாம போயிடுச்சு. அதனால எதையும் சமாளிக்க முடியல அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு விதமான இன்னல்களை சந்திச்சாச்சு. ஆனா இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க உங்களுக்கு. என்னன்னா, குரு அம்சமாக உங்களை 9ஆம் பார்வை, சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு அப்படிங்கிறது சகல விதமான தோஷங்களையும் இன்னல்களையும் போக்கக்கூடியவர். எப்போதுமே பாருங்க, யாருக்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கோ அவங்களதான் அந்த குரு பார்வை அப்படிங்கிறது வரும். ஆமா, யாரை காப்பாற்றணும், எந்த காலகட்டத்துல யாருக்கு தன்னோட பார்வை பயன்படணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சுபகிரகமான குரு பகவான் கொடுத்திருக்கிறார். அப்ப குரு பார்வை ஏற்பட்டதுல இருந்துதான் நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உருவாயி. அப்ப இன்னமும் சில பேருக்கு மாற்றங்கள் நடக்கல அப்படிங்கிற ஒரு சந்தேகம், மாற்றம் நடக்கல அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்குது. அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலைகளை பார்த்துக்கணும். மற்றபடி கோச்சார கிரக நிலையில உங்களுடைய ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபேவர், உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். ராசியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல ராசியிலே ராகு இருக்கக்கூடிய இதே காலகட்டத்துல குரு பகவான் தனது சிறப்பு பார்வையால் 9ஆம் பார்வையால பார்க்கறதுனால ரொம்ப அற்புதமா உங்க வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டது மாதிரி நல்ல மாற்றத்தை உருவாக்கும். எப்படி மாற்றத்தை உருவாக்கும்? எந்த அளவுக்கு கீழே சிரமப்பட்டு ரொம்ப பாதாளத்துக்கு ரொம்ப கீழே போனீங்களோ அந்த அளவுக்கு உயரத்துல கொண்டு வந்து வைக்கக்கூடிய நல்ல அமைப்பை கொடுக்குது. ராகு அப்படிங்கிறது யோகக்காரகர், யோகக்காரகர். அப்ப யோகத்தை வாரி வழங்குவார். குருவோடு சேரையில நல்ல யோகம் பின்னோக்கி தள்ளாமல் முன்னோக்கி கொண்டுட்டு வரக்கூடிய நல்ல அமைப்புகளுக்கு நல்வழி காட்டி உங்களை எடுத்துட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்வழி காட்டி எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்ப நீங்க எதை செஞ்சாலுமே இந்த காலகட்டத்துல அதுக்கு ஒரு அறிவுரை கூறவும், அதுக்கு ஒரு நல் வழிகாட்டுதல் புரியவும், ஒரு நல்ல அது சார்ந்த அனுபவம் மிக்க ஒருவர் உங்களை சந்திப்பாரு, இல்ல நீங்க அவங்கள சந்திச்சு செய்வீங்க. அப்ப இது ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்ப உங்க ராசியில இருந்து 5ஆம் இடத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா சூரியனோடு சேர்ந்து வீட்டு இருக்கிறார். 7க்குடையவரோடு சேர்ந்து வீட்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குது. அப்பனா என்னன்னா, கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது, ஒற்றுமை அதிகமா இருக்குது. கணவன் மனைவியால் இருந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து நல்லபடியா இருக்குது. குழந்தை செல்வங்களோடு சேர்ந்து கூடி மகிழக்கூடிய தன்மை இருக்குது. அப்ப குழந்தைகள், கணவன் மனைவி, குடும்ப சந்தோஷம் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படக்கூடிய காலகட்டம். எல்லோருமா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விசேஷங்கள் கலந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அப்ப இது ஒரு நல்ல காலம், நல்ல நேரம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இன்னும் உங்களுக்கு 7.5 சனி முடியல. ஆமா, சனி பகவான் 2ஆம் இடத்துலதான் இருக்காரு. அப்ப என்னன்னா,
ஒரு பக்கம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் குடும்ப உறவுகள்ல ஏற்பட்டாலும், வேலை சார்ந்த தொழில் அமைப்புகள்ல உருவானாலும், இன்னொரு பக்கம் என்ன கேட்டா நம்ம வார்த்தைகள் அப்படிங்கிறத கவனமாக யூஸ் பண்ணணும். ஏற்கனவே கும்பராசினியர்கள் கொஞ்சம் நிதானமான போக்குடையவர்கள் தான். இருப்பினும் என்னன்னா இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. தடித்த வார்த்தைகளை, அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசாமல் இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வார்த்தைகள் பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. கவனமாக நீங்க வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறத செய்யணும். வேலை அமைப்புகள்ல இருக்கக்கூடிய, வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, சரியா வேலை கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு சுப செய்திகள் குழந்தைகளே உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும். அடுத்து பாருங்க, இடம் வீடு வாங்கணும். ரொம்ப நாள் கனவு. வீடு கட்டினா தேவலாம், இடம் வாங்கினா தேவலாம், ஒரு பிளாட் வாங்கினா தேவலாம். அது மட்டும் இல்லைங்க, இருக்கிற வீட்டுல இன்னொரு ஃப்ளோர் கட்டணும், அல்லது வீட்டுக்கு ஒரு ஏசி போடணும், வீட்டோட டெக்கரேஷன் பண்ணணும். ஆமா, அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் வருது. அதெல்லாம் ஒரு மாற்றம் செஞ்சுக்குவீங்க. ஆமா, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கடன் வாங்கியாவது என்ன பண்ணுவீங்கன்னா, இடம் வீடு பூமி சொத்தெல்லாம் அமைக்கக்கூடிய, அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அமைக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆமா, அதே போல பயண செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. சுகபோகத்துக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகள்லாம் இந்த காலகட்டத்துல செலவு செய்வீங்க, செலவு வரும். செலவுகளை ஈஸியா நீங்க சமாளிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. அப்ப நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு தான். அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. அப்ப இதுல எது உங்களுக்கு சிக்கலை கொடுக்கும், எது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், நண்பர்களிடையே இருக்கக்கூடிய வீண் வாக்குவாதங்கள், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஜாயிண்ட் பிசினஸ் பண்ணணும், நண்பரை நம்பி பண்றேன், ஆமா சொந்த பந்தங்களை நம்பி செய்யலான் இருக்கிறேன் அப்படிங்கிற கதையெல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா அதுல இருந்து கவனம் செலுத்தி செய்யணும். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சகோதர சகோதரி உறவுகளில் கவனம் தேவைப்படுகிறது, கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா வீண் வாக்குவாதங்கள் தர்க்கவாதங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு, பார்த்து கவனமா எடுத்துக்கணும். அதே போல இடம் மட்டும்தான் வாங்கணும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்ப கையில் எடுக்காம கொஞ்சம் காலத்தை கடத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. காலம் கடத்தி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. காலம் கடத்தி செய்யுங்க, வெற்றி உங்க பக்கம் ரொம்ப சாதகமாக அமையும். இது ஒரு நல்ல காலகட்டம் தான். சரி, இப்போ உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாம எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும், ஆனா பிற்பகுதிக்கு பிறகு நல்லா வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்து சதய நட்சத்திரம். எண்ணிய காரியங்களுக்கான எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பல்வேறு வகையில உங்களுக்கு முயற்சியை கொடுக்கும். பிறரோட நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மாற்றுப்பாலினத்தார் அவங்களோட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம வேற்று மொழி பேசுறவங்க உதவி செய்வாங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்களால் லாபம் கிடைக்கும், அவங்களால உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். ஸோ நல்ல காலம் அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு சிறப்பை தரும் வகையில அமைஞ்சிருக்கு. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாம திருமண பாக்கியங்கள் கைவிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திருமணம் நீண்ட நாள் திருமணம் ஆகல, வயது 20 25 ஆச்சு, 30 ஆச்சு, 35 ஆச்சு, ஆனா வரன் அமையல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் உடனடியாக வரனமையும், வரனமைஞ்சு திருமண பாக்கியங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இவை அனைத்தும் பாத்தீங்கன்னா கோச்சார நிலைகளுக்கு உண்டான பலன்கள். இப்பலன்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா எந்தெந்த காலகட்டத்துல நடக்கணும் அப்படிங்கிறது
உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முடிவு பண்ணணும். இப்போ உங்க பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த பற்றிய விஷயங்கள்லாம், இந்த கூறிய விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்காக நடக்கும். அதுல எதுவும் தடை தாமதங்கள் இருக்கு, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கலாம். திருமண சுபகாரியங்கள் எப்ப நடக்கும், வேலை வாய்ப்புகள் எப்ப கிடைக்கும், ஆமா கடன் பிரச்சனைகள் எப்ப தீரும் அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்கள், வியாபாரம் தொழில் சார்ந்த வியாபாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், வெளிநாடு வெளியூர் யோகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நல்ல வழிகாட்டுதலோடு பெறக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.